நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி 9th சென்ஸ் டென்ஷன்ஸ் கன்செப்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைய நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி நாள். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு யாரை நம்பி நான் பிறந்தேன். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிக சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களை வழங்கி வருகின்றன, வழங்க இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க சென்னையை சேர்ந்தவங்க. ஒரு பன்னாட்டு கம்பெனியில மிக சிறப்பாக பணியாற்றின பின்பு சொந்தமாக நிறுவனம் ஆரம்பிச்சு பயிற்சித்துறை மற்றும் பயிற்சி துறை சார்ந்த விஷயங்கள்ல மிக சிறப்பாக செயலாற்றி வராங்க. பிஆர் ஈவெண்ட்ஸ், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிக சிறப்பாக பணியாற்றி வராங்க. ஜேசி அமைப்பின் ஒரு சென்னை கிளைகள் ஒரு சாசன தலைவர் இவங்க. இது மட்டும் இல்லாம முன்னாள் ஜோன் வைஸ் பிரசிடென்டா இருந்திருக்காங்க. ஜேசிஐல நிறைய சாதனைகள் படைச்சிருக்காங்க. நிறைய ஈவெண்ட், பெரிய பெரிய ஈவெண்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணி மிக சிறப்பாக அதை வழி நடத்திட்டு இருக்காங்க. ஜேசிஐ இந்தியாவின் மண்டல பயிற்றுனர், மணி மேனிஃபெஸ்டேஷன் கோச் இவங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்கள பத்தி சொல்லணும்னா. நல்ல மனிதர், நல்ல பண்பாளர். அணிமொழி அகாடமி அப்படின்ற ஒரு அகாடமி மூலமா இணைய வழியில நிறைய ட்ரைனிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா சமீப காலமாக புத்தக திறனாய்வு அப்படின்ற ஒரு விஷயத்துல மிக சிறப்பாக செயலாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை ஜேசி விவேகராஜ சார் அவர்களை அறிமுகப்படுத்துவது நற்புலரை பெருமிதப்படுகிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட். தேங்க்யூ ஸோ மச் குமரேசன் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதமான அறிமுகம், அழகான ஒரு வாய்ப்பு அப்படிதான் சொல்லலாம். உங்கள் எல்லாரோட அனுமதியோட ஸ்லைட் ஷேர் பண்ணிக்கிறேன். சார் ஸ்லைட் விஷயம்ல இருக்கு. ஓகே, இன்னொரு டிவைஸ் ஆஃப் பண்ணிட்டேன். சார் ஸ்லைட் விசிபிளா இருக்குங்களா? யாராவது ஒருத்தர் இன்டராக்டிவா இருந்தால் நல்லா இருக்கும். இருக்கு சார், தெரியுது. தெரியுங்களா? அருமை அருமை. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இனிய காலை வேளையில் இவ்வளோ பேர் கூடி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நற்புலரி ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம், 9th சென்ஸ் ட்ரைனிங் அண்ட் கன்சல்டன்சி கம்பெனி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் 9/5/27 அப்படின்ற டைம். கலியமூர்த்தி ஐபிஎஸ் அடிக்கடி சொல்லுவார், விடிய காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்க யோகி, 5 மணிக்கு எந்திரிக்கிறவங்க போகி, அதுக்கப்புறம் எந்திரிக்கிறவங்க துரோகி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் யோகியாவும் போகியாவும் மாத்திர இந்த நற்புலரிக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நம்மளோட தலைப்புக்குள்ள போகிறோம். ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா கூட ஒரு தம்ஸ் அப் பண்ணி, இல்லைன்னா ஒரு லவ் சிம்பிள் போட்டு ஒரு கிளாப் பண்ணி இது பண்ணணும். காலங்காலத்தில் ட்ரெயினர்ன்ற பேரில் சார் வீடியோ ஆன் பண்ணுங்க, இன்ட்ராக்டிவாக இருங்க அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய தப்பு, பாவம். அந்த பாவத்துக்கு ஆளாக விரும்பலை. அப்படி சொல்லும்போது யாருக்குன்னா சிரிப்பு வந்துன்னா ஸ்மைலி சிம்பிள் போடணும், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா ரொம்ப ஹைலி இன்ட்ராக்டிவாக நம்மளோட செஷன் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சிவசங்கரி மேடம் வீடியோலேயே வந்துட்டாங்க. நன்றி மேம். நான் யாரை நம்பி நான் பிறந்தேன். ஸோ அப்படிதான் இந்த தலைப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் எல்லாரும் உங்களை இந்த கொஸ்டினை கேட்டுக்கிட்டீங்கனாலும் அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நான் என்ன நோக்கி இந்த கொஸ்டினை கேட்டுக்கிற மாதிரியும் அதுக்கு நானே பதில் சொல்லிக்கிற மாதிரியும் ஒரு கான்வர்சேஷன் மோடில் இந்த தலைப்பை நான் அணுகியிருக்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம சிவாஜி கணேசனுக்கும் கண்ணதாசனுக்கும் ஒரு நன்றி சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா
ஒரு உணர்வுபூர்வமான பேச்சை வடிவமைக்கிறதுக்கு அவங்களோட தாட் ப்ராசஸ் ஒரு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு நான் உள்வாங்குறேன். ஆமாவா இல்லையா சொல்லுங்களேன். இப்போ இந்த இந்த பாடல் ஒன்று இந்த மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சிந்தனை, இந்த மாதிரி ஒரு தலைப்பு நமக்கு கிடைச்சிருக்காது. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் பிளஸ்ஸிங் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ அந்த பாட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல வெள்ளத்தை நரைச்ச தர முடியாது. இப்போ எங்கள் குமார் சார் விட்டா பட்டைய கலப்பு பாடுவார். யாரையும் நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே, வாங்கடா வாங்க, குளத்திலே தண்ணியிலே கொக்கும் இல்லை மீனும் இல்லை, பெட்டியிலே பணம் இல்லை, பெத்த புள்ளை சுந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரும். பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமாடா, வேதனையே பங்கு வச்சா சொந்தம் இல்லை பந்தம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பாமரத்தனமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பட்டி தொட்டியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் புரியுற மாதிரி வார்த்தை ஜாலங்களை வச்சு அப்படி டச் பண்ணி நம்மளோட உணர்வுகளை சுண்டி இருக்கிற அந்த திறமை வந்து அந்த மனிதருக்கு மட்டும்தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ கண்ணதாசனுக்கும் அதை அழகாக கேட்குற மாதிரி பாடலாக வடிவமைச்சு மியூசிக் கொடுத்த மியூசிக் டைரக்டருக்கும் நன்றி சொல்லி இந்த உணர்வுபூர்வமான பேச்சை நான் துவங்குறேன். இதுக்கு வந்து காம்பிடன்சி, இதுக்கான ஒரு தகுதிய திறமையை வந்து எத்தனையோ ஃபோரம் கொடுத்துருக்கு. ஆனால் எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றதால நானே எனக்காகவே செதுக்கிட்ட ஒரு சிற்பம் தான் வந்து சிற்பியே உன்னை செதுக்குகிறேன்னு ஒரு இது இருக்கலாம். அதுதான் அந்த அணிமொழி அகாடமி. இந்த அணிமொழி அகாடமிக்கு பின்னாடி சோகமான ஸ்டோரி நிறைய இருக்கு. ஆனால் காலங்காலத்தில் போர் அடிக்க விரும்பல. அதனால சுகமான ஸ்டோரிகளை மட்டும் நம்ம பேசி இந்த செஷனுக்குள்ள போவோம். ரெடியா? எல்லாம் தயாரா? வெரி குட். குமார் சார் ரெடியா இருக்கிறார். ஓகே. ஸோ இப்படிதான் எல்லாரோட லைஃப்பும் பிளாங்கா, சிலருக்கு ரெட்டா, சிலருக்கு பசுமையா அப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஆனா எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நல்ல ஒரு அழகிய கிராமத்துல நான் பிறந்து ரொம்ப அன்பா வளர்க்கப்பட்டு வளர்ந்த குழந்தை தான். ஆனாலும் நிறைய ஹடல்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு அனுபவத்தோட ஒரு பேஸ்மெண்ட்டா, ஓகேங்களா? ஒரு வீடு, அழகான வீடுக்கு உள்ள நிறைய பள்ளங்கள் மேடுகள் கட்டப்பட்டு கடகாலாக உருவாகி அது எவ்வளோ பெரிய ஹைட்டு வளருதோ அதுக்கு ஈக்குவலாக அஸ்திவாரம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த அஸ்திவாரங்கள் தான் அனுபவங்கள். அது பாசிட்டிவாகவே இருந்தது, சந்தோஷமாகவே இருந்து வந்துட்டோம்னா வாழ்க்கையோட தாற்பயம் தெரியாது. எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவாக இருக்கோ அதுதான் வந்து நமக்கான காம்பிடன்சியே கொடுக்கும். அந்த அனுபவங்கள் தான் வந்து நம்மளை மென்மேலும் உயர்த்தும். இதை நீங்கள் எல்லாருமே உணர்ந்திருப்பீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அந்த மாதிரி ஒரு அனுபவங்களை தான் நான் வந்து ஒரு 5 பாயிண்ட்ல தொகுத்து வழங்க வந்திருக்கேன். நன்றி நன்றி. சேகர் சார் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அக்னாலஜும் பண்றாரு. நன்றி. ஸோ யாரை நம்பி நான் பிறந்தேன், இதுதான் நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட தீம். நாராயணன் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அன்பு அருமை அருமை, அடையப்பா, சூப்பர். அதாவது என் நம்பிக்கையின் 5 முத்தான படிக்கட்டுகள், இதுதான் நான் எடுத்துக்கிட்ட இன்றைய தீம். யாரை நம்பி நான் பிறந்தேன். அப்போ யாரையும் நம்பி நான் பிறக்கல, என் நம்பிக்கையை நம்பி நான் பிறந்திருக்கிறேன். அது எனக்கு தெரியாது சின்ன வயசுல. ஆனா அதுல ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு 5 முத்தான படிக்கட்டுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களோட நேரத்தை வந்து உபயோகமா மாற்ற போறேன். ஸோ இது வந்து ஒரு உணர்வுபூர்வமான பேச்சு. இது அணிமொழி அகாடமி அப்படின்ற என்னோட ஓன் ஃபோரம் வந்து இதுக்கான நிறைய காம்பிடன்சியை கொடுத்துருக்கு. அதாவது அந்த திறமையை வளர்த்துருக்கு. ஜேசிஐ வந்து விதை போட்டிருக்கு, அதை கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி வளர்த்தேன். ஆனா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு தளம் தேவைப்படுது, அதை நானே உருவாக்கிக்கிட்டேன். அதனால அதுக்கு நன்றி சொல்றேன். இது மாதிரி ஆயிரக்கணக்கான தளங்கள் இருக்கு. அதுல நட்புணர்வையும் ஒண்ணு, அதுல மாற்று கருத்து எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் சொல்றது நீ யாருப்பா அப்படின்னா ஜேசி விவேக் ராஜா ஆர், அதுதான் நானு, ஓகேங்களா? ஸோ முன்னுரை எல்லாத்துக்குமே ஒரு புத்தகத்துக்கு, இப்போ நம்ம தங்கவேலு மாரிமுத்து ஐயாவோட புத்தகத்துல பார்த்தோன்னா முன்னுரை 1, முன்னுரை 2, முன்னுரை 3 எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் புத்தகம் முடிஞ்ச பிறகு பின்னுரை 1, பின்னுரை 2 எழுதியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ அதை நானும் எங்க குமார் சாரும் என்ஜாய் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ நான் என்ன சொல்ல வரப்போறேன் அப்படின்றதுக்கு ஒரு முன்னுரை கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், கண்டென்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அக்செப்ட் பண்ணிக்க முடியும், ஹானர் பண்ண முடியும், உங்களால் அப்ரிஷியேட் கூட பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்போ என்னப்பா ரொம்ப காலங்கத்தால ஓவரா பிரிய போடாத விவேக் அப்படின்னு சொல்றது கேட்குது. ஸோ அதனால என்ன முன்னுரை, ஒரு குழந்தை பிறகுது, அதுக்கு எதுவும் தெரியாது பிறக்கும் போது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இந்த குழந்தை யாரு அப்படின்னா அது நீங்க தான் சார்
சத்யராஜ் ஒரு படத்துல சொல்லுவாரு, அந்த பிறந்த திடீர்னு ஒரு சவுண்ட் விட்டு ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தையே நீங்க தான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி அந்த குழந்தை வெங்கட்ராமன் சார் சிரிக்கிறார். ஸோ அந்த வீடுன்னு சத்தம் போட்டு பிறகுற குழந்தையே நீங்க தான் சார் அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாரும் உங்களோட வேற வேற சுச்சுவேஷன்ல வேற வேற இடத்துல, சிலர் ஹாஸ்பிட்டல்ல, சிலர் வீட்டிலலாம் பிறந்திருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. இப்ப இதை படிக்கும்போது நான் எங்க பிறந்தேன், என்னோட ஊர் என்ன, நான் பிறந்த இடம் என்ன, நான் நார்மல் டெலிவரியா சிசேரியனா, அதெல்லாம் எனக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். கரெக்டுங்களா? அப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போது அதுக்கு தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். அது என்னது அப்படின்ற கேள்வியை கேட்டீங்கன்னா, என்னை யாரோ நம்பி இருக்காங்க, அதுக்காக தான் இந்த பிறப்பு அப்படின்றது வந்து உருவாகுது. அதுக்கு காரணம் பின்னாடி என்ன சொல்றது, போன ஜென்ம புண்ணியங்கள், பாவங்கள், அது இது, என்ன சொல்றது, நம்மளோட அப்பா அம்மா, நம்மளோட வம்சாவழி அப்படின்னு எத்தனையோ எடுத்துக்கலாம். ஆனா நம்மளோட பிறப்பு வந்து ஒரு சம்பவமா இருக்கலாம், ஆனா இறப்பு வந்து ஒரு சரித்திரமா இருக்கணும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி சரித்திரமா மாத்தத்துக்கு வழியில 1008 படிக்கற்கள் தடைக்கற்கள் இருக்கும். அப்போ அந்த நம்பிக்கை அப்படின்னு இருக்குது பாருங்க, யாரோ என்னை நம்பி இருக்காங்க, அதுக்காக தான் இந்த பிறப்புன்றது உருவாயிருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தை உருவாயிருக்கு. அந்த குழந்தை பிறந்ததும் அதுக்கு பேர் விவேக் ராஜாவோ ராஜாவோ இல்லை, குழந்தை. ஓகேங்களா? அந்த சந்தோஷத்துல அந்த வீடு, எங்க வீடு துள்ளி குதிச்சுட்டு இருக்குது. ஏன்னா எங்க பெரியப்பா இருக்கிறாரு, அவருக்கு முன்னாடியே எங்க அப்பா மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அப்ப எங்க வீட்டுல ஒரு 6 பேர் இருக்கிறாங்க, ஒரு அத்தை, 5 மகன்கள். ஓகேங்களா? பஞ்சபாண்டவர் ஸ்டோரியில கொஞ்சம் மாத்திருக்காங்க. அண்ணனுங்களோட பிறந்த பாஞ்சாலி எங்க அத்தை பேர். ஓகேங்களா? உண்மையாவே எங்க அத்தை பேர் பாஞ்சாலி. ஆனா லட்சுமின்னு கூப்பிடுவாங்க. பாஞ்சாலின்றது ஒரு மாதிரி இருக்குன்றதால ஆல்டர்னேட்டிவ் நேம் லட்சுமின்னு வச்சுக்கிட்டாங்க. அப்போ 5 அண்ணனுங்க, தம்பிங்க, நடுவுல ஒரு பெண் பிறந்தா, அவளுக்கு பேர் பாஞ்சாலி. ஓகேங்களா? ஸோ அந்த குடும்பத்துல எங்க அப்பா சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, எங்க பெரியப்பாவுக்கு முந்தி. ஏன் அப்படின்னா ஃபாரின் போயிருந்தாரு. அவன் வந்து மேரேஜ் பண்ணுவோம், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாதுன்னு எங்க அம்மாவை தேடி பிடிச்சி அப்ரோச் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த விவேக் ராஜா. ஓகேங்களா? ஸோ எதுக்கோ காரணம் இருக்கு அப்படின்னு நான் பிறந்திருக்கிறேன் இல்லையா? இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா என்ன நம்பின அந்த 5 படிக்கட்டுகள் தான் காரணம் அப்படின்னு சொல்றேன். அந்த பிறப்பு நடந்துருச்சு. அந்த பிறப்பு இந்த நாள், இப்ப 42 வயசு, இந்த நிமிடம், இக்கிகாய் புத்தகத்துல சொல்லுவாங்க நிகழ்கன லகிப்பு அப்படின்னு. இந்த நிமிடம் செலிப்ரேட் யுவர் ஸ்மால் வின் அப்படின்றாங்க. இப்ப நான் உயிரோடு இருக்கிறேன், எனக்கு மூளை வேலை செய்யுது, நான் இங்க பார்த்து கிரீட் பண்றேன். இப்ப வர லவ் சிம்பிள வந்து என்னால பார்த்து என்ஜாய் பண்ண முடியுது. 13 பேர் இருக்கிறாங்க, நான் 30 பேர் எதிர்பார்த்தேன், பரவாயில்ல, இன்னும் நம்ம மார்க்கெட்டிங் நம்மள பண்ணணும் அப்படின்ற ஒரு தேடுதல், அந்த புரிதல் இருக்கு இல்லையா? அந்த நிகழ்கன லகிப்பு, லிவ் அட் த மொமெண்ட், இந்த நிமிஷத்துல நம்ம சந்தோஷப்படுறோம் இல்லையா? அந்த சந்தோஷம் வரைக்கும் எத்தனை படிக்கட்டுகளை நான் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன்னா ஜஸ்ட் 5. ஈஸியா இருக்கு இல்லையா? நற்பொழுதுக்காகவே 5 பாயிண்ட்ஸ் எடுத்து வந்துருக்கிறேன். ஓகேங்களா? இப்பயே காலவர் ஆயிடுச்சு, 5:42. ஸோ 6 மணி ஆயிடுச்சுன்னா மெசேஜ் வந்துடும் நம்ம மக்கள் கிட்ட இருந்து, சார் கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா சார்? முதல் கடவுள் அப்படின்னா உங்களுக்கு யாரு சார் தோணும்? பட்டுன்னு சொன்னீங்கன்னா முதல் கடவுள் யாரு? மெசேஜ் போடுங்க, இல்ல அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஆமா, சூப்பர் சூப்பர் மேடம். ஃபர்ஸ்ட் பால்லே 6 அடிச்சா என்ன மேம் இது? சூப்பர். எஸ் சார். யார் சார்? என்ன சார் புரியல? ஃபர்ஸ்ட் பால்ல 6 அடிச்சா மேட்ச் டிக்ளேர்னு அர்த்தம் சார். மேட்ச் டிக்ளேர்னு அர்த்தம். சோ முதல் கடவுள் அப்படின்னு தான் உங்களுக்கு மனதுக்குள்ள தோன்ற ஒரு ஃபிளாஷ் ஆகிற வார்த்தை எது? அதுதான் என்னோட கேள்வி. மேடம் வந்து அம்மான்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு என்ன சார் தோணுது? முதல் கடவுள் குரு வச்சுக்கலாம் சார். என்ன மேம்? குரு கல்வி கொடுத்தவரு. சூப்பர் சூப்பர். அம்மா கலைச்செல்வி மேடம் அம்மான்றாங்க, குருன்னு வச்சிடலாம். முதல் கடவுள்னாலே நம்ம விநாயகர்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் வந்திருக்கும். ஓகேவா? ஆனா நான் என்னோட முதல் கடவுள் என்னன்னு சொல்றேன்னா அன்பு அப்படின்னு சொல்றேன். ஏத்துக்கலாமா? அக்செப்ட் பண்ணிக்கலாமா? சூப்பர் சூப்பர். கிளாப் பண்றாங்க. ஏன்னா கொஞ்சம் மாத்தி யோசிப்போமே. ஆல்வேஸ் அதே பிள்ளையாரே ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவானே, அம்மான்னு சொல்லி ஏன் ஆர்டிஃபிஷியலா திங்க் பண்ணுவானே. எல்லாருக்கும் அம்மா தான் முதல் கடவுள், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் என்ன சொல்றேன், அன்புன்னு நான் சொல்றேன். என்னோட முதல் கடவுள் அன்பு. ஓகேங்களா? லவ், ஹியூமனிட்டி, அது மாதிரி நிறைய வார்த்தைகள் சினானிம்ஸ் போட்டுக்கலாம். ஸோ என்னோட முதல் கடவுள் அன்பு. அந்த அன்பு அது எங்கிருந்து முதல்ல நமக்கு ஆரம்பம் ஆகுது அப்படின்னா, தன்னோட உதிரத்தை ஒரு பார்ட்டா மாத்தி, அதை கலர் மாத்தி,
நமக்கு ஊட்டி ஊட்டி பார்த்து பார்த்து வளர்க்குற அம்மா தான் அந்த முதல் கடவுள். நீங்க சொன்னதுலாம் கரெக்டு தான். இருந்தாலும் ஒரு சின்ன ட்விஸ்ட், ஓகேங்களா? ஸோ அன்பு தான் அம்மா, அம்மா தான் அன்பு அப்படின்ற மாதிரி நான் வந்து டீகோட் பண்ணணுன்றதுக்காக இந்த ட்விஸ்ட், ஓகேவா? அப்போ ஒவ்வொருத்தரோட அம்மாவும் உங்களை பெற்று பக்கத்துல இந்த வைரமுத்து அழகா சொல்வார், கருப்பா ஒரு பிண்டம் வலப்பக்கம் கிடைக்குன்னு அது வைரமுத்து தான் வந்து பிறப்பான்னு நீ கனவுல நினைச்சியா போனியா வந்தியா, அந்த பாட்டே சூப்பரா இருக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாரோட அம்மாக்கும் நம்மள பெத்தி எடுத்த போது இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. ஈன்ற பொழுதில் பெருத்து வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். அது நான் நார்மல் டெலிவரியில பிறந்தேன். என் பாட்டி வீட்டில் தான் நான் பிறந்தேன். அந்த ஒரு சுச்சுவேஷனை என்னால் ரீகால் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த ஊர்லயே பார்த்தோன்னா அப்படி செலிப்ரேட் பண்ணாங்களா நான் பிறந்த நேரத்தை, எல்லாரும் வந்து அவ்வளோ பேர் பார்த்தாங்களா அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அது நமக்கு நம்மளை பொறுத்தளவு அது கதை தானே, ஸ்டோரி தானே, இட்ஸ் நாட் அனெக்டாட். ஏன்னா நமக்கு அப்போ சுய நினைவு இல்லை. அப்புறம் தான் ஒரு 3 வயசு 4 வயசுக்கு அப்புறம் வரும். ஸோ அப்போ அம்மா என்னை பெற்று போட்டுட்டு பெரிய ஆளாக வருவேன்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் என்னோட முதல் படிக்கட்டு. எல்லாருக்கும் அம்மாவுக்கும் மனசு நினைப்பு இருக்குல்ல, இவங்கள மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடாது, தான் புள்ள வந்து பெரிய ஆளாக வரணும், ஊருக்கு நிறைய உபயோகமாக இருக்கணும், நம்மளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும் இல்லையா? அந்த கனவுகள் அன்பு கலந்த அந்த கனவுகள் தான் என்னோட முதல் படிக்கட்டு. ஸோ கிராமத்து இதில் நான் ஒரு ஆன்மீக பயணத்தில் இப்போ நான் வந்து சாமி கும்பிடுவேன், நான் ரொம்ப டிவோஷனலாக இன்வால்வ் ஆகிருக்கிறேன் அப்படின்றது அதிகமாக யாருக்கும் தெரியாது. என்னை வந்து கிட்டத்தட்ட நாத்திகவாதி மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் சின்ன வயசில் வெள்ளிக்கிழமையானா இந்த கோயிலுக்கு போகணும், புதன்கிழமைனா இதை பண்ணணும், கிருத்திகை வந்தால் முருகர் கோயிலுக்கு போகணும், சனிக்கிழமை வந்தால் திரியெல்லாம் போட்டு ஒரு பாட்டிலில் எண்ணெய் வச்சு துளசி வச்சு கட்டி பூ வச்சு கட்டி ஒரு இது வச்சுருக்கோம், கரெக்டாக அந்த டயத்துக்கு அங்கே போகணும். அதெல்லாம் போயிட்டு வரலன்னா அதுக்கு ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க, ஏன் போகலையா, போய் விளையாடிட்டு வந்தேன், எதுவுமே கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. அப்படி பண்ணி சின்ன வயசுல ஒரு 4-5 வயசுலேருந்து கிட்டத்தட்ட நான் சென்னைக்கு வர்றதுக்கு 20 வயசு வரைக்கும் ஒரு 15 வருஷம் 16 வருஷம் அது உடம்புலேயே ஊறி போச்சு. கரெக்டாக அந்தந்த டேட்டு வந்துன்னா அது பண்ணலைன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்து உருவாக்கணும். அதுக்கு உள்ளாட என்ன இருக்குது அப்படின்னா அன்பு தான். அதோட வெளியில் என்ன இருக்குன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், ஓகேவா? ஸோ ஒரு சொல்ல காட்டிலும் அற்புதமானது என்னதுன்னா செயல். அப்போ அந்த செயலை வந்து கொடுத்துட்டதால அவங்களோட நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கப்பட்டது. இவன் நல்லது பண்ணுவான் போவான் அப்படின்னு. அதுக்கு பேர் நாம் வந்து அன்பு பாசம் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிடுறோம். ஆனால் அது ஃபியூச்சரில் நம்ம மேலே அவங்க வைக்கிற நம்பிக்கை, அவங்க மேலே நாம் வைக்கிற நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ என்னோட 10 படிக்கட்டு என்னது, யாரை நான் பிறந்தேன்னா என் அம்மாவை நம்பி, அந்த அன்பை நம்பி அப்படின்னு நான் சொல்கிறேன். இது உண்மைதானே? இப்போ இது நான் எனக்கு சொல்லிக்கிட்டேன். அது மாதிரி சொல்லாத கதைகள் எல்லாமே உங்க மனசுல இப்ப தோணி இருக்கும். நீங்க பிறந்த இடம் ஞாபகம் வந்திருக்கும், உங்களை உங்க அம்மா வளர்த்த விதம் ஞாபகம் வந்திருக்கும், அவங்க ஊட்டி சீராட்டி வளர்த்தது ஞாபகம் வந்திருக்கும். அந்த நேரத்துல அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லி என்னோட அடுத்த படிக்கட்டுக்கு நம்ம போவோம். நன்றி நாராயணன் சார், சேகர் சார், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் படிக்கட்டுல கொஞ்சம் வேகமா ஏறலாம், டைம் நமக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு, ஓகேங்களா? உடைந்த இடத்துல இருந்து எழுந்தேன் அப்படின்னு நான் சொல்லலாம். ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி, அப்படிங்களா? எவ்வளோ ஹடல்ஸ், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ இது அப்படின்னும் போது அந்த உடைஞ்ச இடத்துலேருந்து எழுந்திருக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? அந்த செல்ஃப் மோட்டிவேஷன், அந்த பர்சிவரன்ஸ், பேஷன்ஸ், பொறுமையும் விடாமுயற்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம உடஞ்சி விழ மறுபடியும் எழுந்திரிக்கும். வீழ்வது வெட்கம் அல்ல, வீழ்ந்து கிடப்பது தான் வெட்கம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? முகமது கஜ்னி அப்படிலாம் சொல்றாங்களே, எவ்வளோ சொல்றாங்க. இந்த தோல்விக்கு, அதாவது ஃபெயில் ஃபாஸ்ட்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல. எவ்வளவு சீக்கிரம் நீங்க ஃபெயில் ஆகுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் பெரிய ஆள் ஆயிடுவீங்க அப்படின்றாங்க. அப்ப நிறைய ஃபெயில் ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மிஸ்டேக்ஸ் ஆர் பாசிபிள் பட் ஒன் மிஸ்டேக் ஒன்லி ஒன்ஸ் அப்படின்றாங்க. எவ்வளவு தப்பு வேணாலும் செய்ய, ஆனா ஒரு தப்பை ஒரு முறை மட்டும் தான் செய்யணும். எவ்வளவு சூப்பரான வார்த்தைகள் பாருங்க. அப்ப நிறைய தப்பு பண்ணி சீக்கிரமா பெரிய ஆளாவ அப்படின்னா என்ன? உடஞ்ச இடத்துல இருந்து நான் எழுந்தேன், அதுதான் என்னோட 2வது படிக்கட்டு. அது என்னது? முயற்சி. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்து விடும். திருவள்ளுவர் இதை விட ஷார்ட்டா வேற யாரும் 7 வார்த்தையில முயற்சியை பத்தி ஒரு டெஃபினேஷன் உலகத்திலே கொடுத்தது கிடையாது, ஓகேங்களா? அப்ப இப்ப நீங்க கரெக்டான டைரக்ஷன்ல, அதாவது ஊக்குவிக்கிறோன்னு கரெக்டான விதத்துல ஊக்குவிச்சா அவன் தேக்கு விற்பவனா ஆவான்னு சொல்றாங்க இல்லையா? அந்த தேக்கு விற்பவனா மாறுறதுக்கு முயற்சி தான் காரணம். சொல்றவங்க சொல்லிடுவாங்க, ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணா மட்டும்தான் தேக்கு வைத்தவனா மாற முடியும். அப்ப அந்த மாதிரி நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடவுளே வந்து சீன பெருஞ்சுவரே ஏற்படுத்தி தடுத்தாருனா கூட அதையும் பிரேக் பண்ணிட்டு நம்ம சக்சஸ் பண்ணுவோம்.
ஆமாவா இல்லையா நீங்க சொல்லுங்க. ஸோ வாழ்க்கையில பல தடவை நான் விழுந்திருக்கிறேன். பிஸ்னஸ்ல நஷ்டம், பேச்சுல அவமானம். ஸோ நான் வந்து பாடி ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்னு வாங்கல. அந்த மாதிரி வடிவேலு பரம்பரை தான். ஒரு 4 பேர் நண்பர்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அப்படியே அதை எழுதி சொல்லு அப்படின்னு சொன்னா நம்ம கை கால் நடுங்கிற ஒரு ஆளா இருந்த ஆள் தான். ஆனா அந்த காம்பிடன்சியை வளர்த்துக்கிறதுக்காக, அந்த திறமையை வளர்த்துக்கிறதுக்காக எவ்வளோ மெனக்கெடல் என்னோட நண்பர் சுயசிப் அடிக்கடி சொல்லுவார், விவேக்கோட அந்த மெனக்கெடல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது உன்னால முடியாதுன்னு எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்பெல்லாம் உடஞ்சு உழுது ஆம்பளை அழக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் சும்மா கதை. நிறைய அழுதுன்னா கண் நல்லா தெரியும். 80 வயசு வரைக்கும் நிறைய கண்ணு நல்லா தெரியணும், கண்ணாடி போடக்கூடாதுன்னா அடிக்கடி அழுவுங்க, ஓகேங்களா? அது மாதிரி அழுகும்போது பயங்கர ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஆகும்லாம் சொல்றாங்க சயின்டிஃபிக்கா, சைக்காலஜிக்கலா. அதனால நான் யோசிக்கலாம் மாட்டேன். டப்புன்னு கண்ணு கலைஞரும் கரகரன்னு லேடிஸுக்கு வர மாதிரி கண்ணில் தண்ணி வந்துடும். அப்புறமா திடீர்னு அதுல இருந்து வெளியில வந்துடுவேன். ஸோ அந்த தோல்விகளும் அந்த பாடங்களும் அந்த பயிற்சிகளும் என்னோட முயற்சிக்கு சரியான தீனியா இருந்தது. ஆனா அந்த தோல்வியே இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ணுன்னு என்கிட்ட சொல்லுச்சு. புரியுதுங்களா? ஒரு தோல்வியும் ஏன் இன்னொரு முறை ட்ரை பண்ணேன், தோல்வி இல்லாம வெற்றி இல்லை அப்படின்னு அந்த தோல்வின்ற வார்த்தை என்கிட்ட பேசுனதா நான் உணர்ந்தேன். அப்படி பேசுனதால தான் உடஞ்ச இடத்துல இருந்து எழுந்தேன். அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தோல்வி எனக்கு கொடுத்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்பிதான் நான் பிறந்தேன், ஓகேங்களா? அப்படி சொல்றேன். நான் இப்ப பிறந்துட்டேன். ஆனா வளர வளர நான் பட்ட கஷ்டங்கள் வந்து நிறைய தோல்விகளை கொடுத்தது. அந்த தோல்விகள் வந்து முயற்சி அப்படின்ற ஒரு படிக்கட்டை காமிச்சது. அந்த படிக்கட்டுல நான் ஏறி நடக்க ஆரம்பிக்கும் போது உலகம் ரொம்ப பெருசா தெரிஞ்சுது, ஓகேங்களா? ஸோ யாரை நம்பி நான் பிறந்தேன் அப்படின்னா, என்னோட முயற்சி நம்பி பிறந்தேன். அந்த தோல்வி கொடுத்த நம்பிக்கையை வச்சு நான் வளர்ந்தேன் அப்படின்னு நான் வந்து ரொம்ப சந்தோஷமா ஆர்ப்பரிச்சு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நன்றி. ஸோ உங்களோட இதுக்கு சரி, எல்லாமே ப்ரொஃபிஷியன்ஸோட பிறந்துடுறோம், எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டா. ஒரு மனுஷனோட சக்சஸுக்கு மினிமம் 7 மென்டார் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு 10-15 மென்டாருக்கு மேலே இருக்கிறாங்க. ஒரு ஃபீல்டுக்கு ஒரு மென்டார் வச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு சில மக்களை நான் ரீகால் பண்ணணும். ஜஹீர் அப்பாஸ்ன்னு என்னோட சீனியர் ஒருத்தர் இருக்கிறாரு. யார் ஒருத்தர் கண்ணாடி மாதிரி இருக்கிறாங்களோ அவங்க தான் சரியான மென்டார்னு நான் அடிக்கடி சொல்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் வீட்டில் ஒரு மேஜிக் மிரர் இருக்குது. அந்த மிரர் கிட்ட போய் நான் நின்று சிரிக்கிறேன், ஆனா அது அழற மாதிரி என் முகத்தை காட்டுது. நான் அழுறேன், அது என்னை பார்த்து சிரிக்குது. நான் சோகமா இருக்கிறேன், அதை பார்த்து சந்தோஷப்படுது. அந்த மாதிரி ஒரு கண்ணாடி இருந்ததுன்னா நம்ம அந்த கண்ணாடியை லைக் பண்ணுவோமா? முதல்ல தூக்கி போட்டு உடைச்சிருவோம், ஓகேங்களா? அப்படிதான் சார் நம்ம சுத்தி இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஆனா யார் ஒருத்தர் உண்மையாவே கண்ணாடி மாதிரி இருக்கிறாங்களோ அவங்க தான் மென்டார், ஓகேங்களா? நான் வந்து இந்த மென்டார் அப்படின்னாலே நான் முதல்ல ஜஹீர் அப்பாஸ்ன்னு என்னோட நண்பர், ஒரு பேட்ச் சீனியர். அவர் தான் இப்போ வரைக்கும் என்னோட லைஃப் லாங் மென்டார். என்னை பார்த்ததும் 6 மாசம் இல்லை, 6 வருஷம் இல்லை, 60 வருஷம் பொறுத்து நான் அவரை போய் சந்திச்சாலும் அன்னைக்கு தான் புதுசாக சந்திச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். விவேக், எனக்கு தெரியும் விவேக், நீ இந்த மாதிரி வருவேன்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட என்ன சொல்றது, உங்க கண்ணில் அந்த ஃபயர் இருக்குது, அது இதுன்னு எதோ சொல்லி அப்படியே பயங்கரமா நம்மளை அப்படியே தனி ஒரு படத்து ஹீரோ மாதிரி மாற்றி விட்டுருவார். அப்போ இது வரைக்கும் பார்க்கல, நீ வந்து இது பண்ணல, பெரிய ஆள் ஆகிட்ட அப்படின்னு எந்த விதமான நெகட்டிவ் வார்த்தையும் சொல்லாமல் அப்போதான் பார்த்த மாதிரியும் இதை இப்போ 60 வருஷம் தொடர்ந்து பழகின மாதிரி இருக்கும். அதனால அவரை சொல்கிறேன். அந்த மாதிரி வரிசையில் என்னோட குரு கருப்பணன் சார், நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த வரிசையில் நான் வந்து நம்ம நாராயணன் சாரையும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா குடுக்கத்தில் இருக்கிற சந்தோஷம் வாங்குறதுல இல்லை சார். அதை வந்து அவங்களோட கண்ணுலாம் நம்மளால பார்க்க முடியுது. இது உண்மை. ஏதோ முகஸ்துதிக்காகவோ இப்போ ஃப்ளோரில் இருக்கிறாருன்றதுக்காகவோ கிடையாது. நீங்கள் பழகி பாருங்க, அது உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட வழிகாட்டுதல் நிறைய பேர், அந்த 10-15 பேர்ல சாரும் ஒருத்தர். அது மாதிரி நிறைய மக்கள் இருக்கிறாங்க. குமார் சாரையும் சேர்த்துக்கலாம். என்ன சந்தோஷம் சார், நீங்க என்னோட குருன்னு சொல்லியிருக்கிறார், ஓகேங்களா? நான் சின்ன பையன் சார், என்னை பெரிய ஆளெல்லாம் ஆக்காதீங்க. அவரையும் என்னோட மென்டாரா நான் பார்க்குறேன். அவரோட ஆர்வம் தான் என்னோட மென்டாரிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னை வழிகாட்டவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்னும் பயிற்சி பண்ண, உன்னை நான் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன், உன்னை அப்ரிஷியேட் பண்ண தயாரா இருக்கிறேன், இன்னும் பெஸ்ட் வெர்ஷன் என்ன கொடுக்குற அப்படின்னு அந்த மென்டார்ஸ் எல்லாமே என்னை பயிற்சி பண்றதுக்கு பக்குவப்படுத்தினாங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ எனக்கு பேச வராது, தெரியாது. ஆனா ஒரு குரு என்னை பார்த்து, இது ஒரு கற்பனை தான், நான் உங்களுக்காக தான் கொண்டு வந்துக்கிறேன், உங்க குரல்ல ஒரு சக்தி இருக்குன்னு எனக்கு சொல்லியிருக்கிறாரு. அதை சொன்னதை நான் நம்பி டெய்லி காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்றேன். 5 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு நற்புணரியில பேசுறேன். இன்னும் வேற நிறைய தளங்கள் இருக்குது, அதெல்லாம் பேசுறேன். அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா 100 தடவை தப்பா பேசு, 101வது தடவை தனியாகவும் நிறைய முறை கண்ணாடியை பார்த்து பேசியிருக்கிறேன். அதுதான் இன்னைக்கு அணிமொழி அகாடமியா மாறி இருக்கு அப்படின்னா உங்களால நம்ப முடியுது தானே?
ஸோ நேற்றுக்கு 25லேருந்து 30 பேர் வந்திருந்தாங்க, எங்கெங்கேயோ இருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்போ நான் யாரை நம்பி பிறந்தேன் அப்படின்னா, என்னோட பயிற்சியை நம்பி, அதுக்கு முன்னாடி பண்ண முயற்சியை நம்பி, அதுக்கு முன்னாடி இருக்கிற அன்பை நம்பி. ஸோ எல்லாருக்கிட்டையும் யுனானிமஸா பிரதிபலன் பாராத ஒரு அன்பு, அந்த அன்போட சேர்த்து ஒரு முயற்சி, அந்த முயற்சியும் அன்பும் சேர்த்து ஒரு பயிற்சி பண்ணோம்னா எப்படி இருக்கும்? நம்மளை வழிகாட்டுறதுக்கு யாரையாவது தேடி ஓடி வருவாங்க சார். நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ குரு மேல நான் வச்ச நம்பிக்கை, குருக்கள் எல்லாருமே என் மேல அவங்க வச்ச நம்பிக்கை. நாம சொல்ற வார்த்தையை வச்சு இந்த பையன் பெரிய லைன் வரானே, எனக்கே சந்தோஷமா இருக்குப்பா. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இதை போய் அடிக்கடி சொல்லி சொல்லி காட்டுறானே சார், எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வருதுப்பா, நான் அப்படிலாம் அந்த அளவுல இல்லைப்பா அப்படின்னு சொல்ற மக்கள் எத்தனையோ பேர் இருந்துருக்குறாங்க. இல்லை சார், நீங்க சொன்னதுல தான் நான் இது பண்ணேன். அதாவது போலி சாமியார் சொன்னதை வச்சு ஒரு சாமியார் வந்து பெரிய ஆள் ஆயிட்டார். நான் தண்ணி மேல நடக்க முடியும்னு ஃபார்முலா சொல்லி கொடுக்குறாரு. ஆனா அவர் நடந்து காட்டல. அதை முழுசா நம்புற ஒரு சாமியார், ஒரு ஒரு சீடன் வந்து உண்மையாவே அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகேங்களா? ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தண்ணி மேல நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த போலி சாமியார் யாரோ ஒருத்தர் தண்ணி மேல நடக்கிறாங்களான்னு போய் பார்த்தோன்னா அவரோட சீடன். எல்லாரும் போன பிறகு தனியா போய் கேட்குறான், எப்படா இது சாத்தியம் உனக்கு? சார் நீங்க சொல்லி கொடுத்த ஃபார்முலா தான் சார் சொல்றான். ஆனா அவரால் நம்ப முடியல. காலில் விழுந்துடுறாரு. சீடன் காலில். நீங்க போய் என் காலில் விடலாமா? ஐயோ, ஏதோ வயிற்று பழப்புக்கு நான் ஏதோ சொல்லி குருடா விட்டுருந்தேன். ஆனா அதை முழுசா நம்பி நீ உண்மையாவே தண்ணி மேல் நடக்க ஆரம்பிச்சிட்டு, நீ தாண்டா எனக்கு குருன்னு சொல்லிட்டார். புரியுதுங்களா? அப்போ அவங்க என்ன நினைச்சாங்களோ அது வேற. ஆனா அவங்க நம்பி என்கிட்ட சொன்ன வார்த்தைகளை முழுசா நான் நம்பி பிராக்டிஸ் பண்ணி இந்த பொசிஷனுக்கு வந்துருக்கிறேன். அப்போ எல்லா குருக்களும் என்னோட அடுத்த படிக்கட்டு அப்படின்னு நான் இந்த இடத்துல ஓப்பனா டெக்ளேர் பண்றேன். அவங்க எல்லாருக்கும் யுனானிமஸா என்னோட கிராட்டிடியூட காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ 3 பாயிண்ட் வந்துட்டு சார். மேக்சிமம் ஹம்ப் ஆஃப் த டேவை வந்து வெட்னஸ்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 2 நாள் தான் வாங்கலாம். அது மாதிரி இன்னும் 2 பாயிண்ட் தான் இருக்கு. ரெடியா போலாமா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? என்னோட குருக்கள் எல்லாத்துக்கும் நன்றி. சிவசங்கரி மேடம் சூப்பர் சூப்பர். சேகர் சார் நன்றி நன்றி. அடுத்து 4வது பாயிண்ட், நீங்க தான் சார் என்னோட பலம். யாரு? நீங்க தான். இப்ப கைத்தட்டுற நீங்க தான், இந்த லவ் சிம்பிள் போடுற நீங்க தான். ஓகேங்களா? தம்ஸ்அப் போடுற நீங்க தான், அந்த ஃப்ளவர் சிம்பிள் போடுற நீங்க தான், லவ் சிம்பிள் போடுற நீங்க தான். ஏன் அப்படி சொல்றேன் நீங்க தான் சொல்றேன்னா, நீ நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டும்னு படிச்சிருக்கோம் தானே? அப்ப அந்த நெட்வொர்க் இஸ் ஈக்குவல் டு நெட்வொர்க்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? அந்த நெட்வொர்க்ன்றதோட தாத்பரியத்தை புரிஞ்ச நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் டெய்லி அளவுக்கு ஓடி நெட்வொர்க் பண்ண முடியாதியா அப்படின்னு ஒருத்தர் சொல்வார். அண்ணா நகர்ல சுகுமார்னு ஒரு சார் இருக்கிறார். ஐபிஎன் எனக்கு ஒரு பிசினஸ் நெட்வொர்க் இருக்கு. ஐயோ, நெட்வொர்க் பண்றதுக்காகவே பிறந்த பையன் யா நீ. எந்த பக்கம் போனாலும் யாராவது 2 பேர்கிட்ட பேசிட்டு அவங்க கார்டு வாங்குற, உன் நம்பரை கொடுக்குற. ஈவன் ரேபிடோவில் என்ன கூட்டு வந்து விட்டவன் கூட ரேபிடோ 1 2 3 ரேபிடோவில் ட்ராப் பண்றவனை கூட கான்டாக்ட் நம்பர் வாங்கி சேவ் பண்ணிட்டு அவங்கள எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு கம்யூனிட்டியா உருவாக்கலாம். ஏன்னா ஐடியில் ஒர்க் பண்றவங்க எல்லாம் ரேபிடோ ஓட்டுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வெளியில போய் மக்கள் கிட்ட பேசுறதுக்கு, அவங்க திட்டத்தை வாங்குறதுக்கு கூட எனக்கு இதுவா இருக்கு. ஆனா நான் ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன்னு அவங்களுக்கு தெரியாது, நான் சொல்லிக்க மாட்டேன். பரவாயில்ல, ஒரு 50 ரூபாய்க்கு சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ மக்கள் சொல்லிக்கிறாங்க. ரேபிடோ நேமு ஐடி கம்பெனி அப்படின்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ இந்த நெட்வொர்க்கிங் தான் என்னோட பலம்னு அடுத்த படிக்கட்டா நான் சொல்றேன். ஸோ நான் தனியா இல்லை சார். என்ன பில்லரா நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் அவங்க பில்லரா என்னை நம்பி இருக்கிறாங்கன்னா, நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷமா 15 நிறைய விஷயம் செஞ்சிருக்கிறேன். அதுக்கு பேர் சேரிட்டி ஒர்க்குன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு பேர் தான் சேரிட்டின்னு தெரிஞ்ச பிறகு எத்தனையோ நண்பர்களுக்கு, எத்தனையோ பெண்களுக்கு, எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் உதவி இருக்கிறேன். அதை வரிசை போட்டு சொல்லணும்னா இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் பத்தாது. அவ்வளோ வேலை பண்ணியிருக்கிறேன். அப்போ இன்னும் அதே மாதிரி நம்பிக்கை வச்சு விவேக் கிட்ட போனா ஏதோ நடக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல பிளட் தேவைப்படுது, விவேக்கு ஃபோன் வரும். ஸோ இது மாதிரி சைலண்டா நிறைய விஷயம் நடந்திருக்குது. சிறப்பு குழந்தைகள், ஸோ ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு நான் வந்து நிறைய சப்போர்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல ஒரு அம்மா வந்து, சார் நீங்க கொடுத்த சப்ளூட்டாலையும் சர்வீஸாலையும் நீங்க கொடுத்த மெடிசனாலையும் என் குழந்தை பேச ஆரம்பிச்சிச்சு, இப்போ நல்லா பேசுறா, நார்மல் ஸ்கூலுக்கு போறா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லி என்னை கிரீட் பண்ணும்போது, என்னை அப்ரிஷியேட் பண்ணும்போது, அதுக்கான என்னோட பிறவி பயணம் நான் அடைஞ்சிட்டு தான் அர்த்தம். அதுக்கான வீடியோஸ்லாம் நிறைய இருக்குன்னு நான் அனுப்புறேன். சோனியான்னு ஒரு பாப்பாவை ரீசெண்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அவங்க அம்மா கண்ட ஆல்வேஸ் தண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 2.5 வயசு அந்த குழந்தைக்கு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாராம். இந்த குழந்தை இப்படி இருக்கு, தன்னோட அக்காவால சொந்தமா தனியா வளர்க்க முடியலையே அப்படின்றதுக்காக அவங்களோட சித்தி மேரேஜே பண்ணிக்காம இருக்கிறாங்க. அவங்களோட போட்டோ வீடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து
ஏதோ உங்களோட கைத்தட்டல் வாங்கணுன்றதுக்காக இல்லை, இது வந்து என்னோட பான் நேச்சரா இருக்கு. ஸோ கஷ்டப்படுறவங்கள பார்க்கும்போது ஏதோ செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இப்ப கூட 2 பெண்கள் வந்து வாழ்வாதாரம் இல்லாம வீட்டு வேலைங்களுக்கும் டாய்லெட் கழுவுற வேலையும் பண்றாங்க. 2 தையல் மிஷின் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நண்பர் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவங்க 65 தையல் மிஷின் இது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. சார் நான் இது வரைக்கும் கொடுத்த 65மே பழைய மிஷின்ஸு. பரவாயில்ல மேடம், பழைய மிஷின் எவ்வளோக்கு வாங்குவீங்க? 4000 ரூபாய்க்கு வாங்குவோம் சார். அப்பதான் கண்டிஷன் நல்லா இருக்கும். புது மிஷின் எவ்வளோ? 7000 ரூபாய். பரவாயில்ல மேம், நீங்க 4000 ரூபாய் அமௌண்ட் கொடுத்துருங்க, நான் ஒரு 1000 ரூபாய் போடுறேன், 5 ரூபாய் ஆயிடுச்சு. இன்னும் 2 நண்பர்கள் கிட்ட கேட்டோம்னா தாராளமா கொடுத்துருவாங்க, 1000 ரூபாய் தானே, விவேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு மிஷின் புது மிஷின் ரெடி ஆயிருச்சு. சார் சூப்பர் சார் அப்படின்னாங்க. அவங்க வந்து ஒரு அட்வொகேட் லாயர், நம்ம சென்னை ஹைகோர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மேடம் பேரு மேனகா, அவங்க ஜேசி மக்கள் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி சிறப்பு குழந்தைங்களை நான் வந்து பேம்பர் பண்றதில்ல, அவங்கள நார்மல் ஆக்குறதில்ல, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்றதில்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது. அதுதான் இந்த இணைப்பு எனக்கு கொடுத்துருக்கிற மகத்துவம், தாத்பரியம். ஸோ மக்களின் நம்பிக்கை, அவங்க என் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை, அவங்க என் மேல வச்சிருக்கிற நம்பி, நான் அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அதனால தானே எனக்கு ஒரு நோக்கி கேள்வி கேட்கறாங்க, எனக்கு இது குடும்ப உரிமையோட கேட்கறாங்க. அப்போ யாரை நம்பி நான் பிறந்தேன்னா, என்ன நம்புற மக்களை நம்பி நான் பிறந்திருக்கிறேன். அது எனக்கு தெரியாம தான் பிறந்தேன். ஆனா இதுதான் என்னோட, அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்றேன்னா, நல்லவங்க கிட்ட இருக்கிற பணமோ ஸ்கில்லோ நாலேஜோ ஊருக்கு நடுவில் இருக்கிற கேணி மாதிரி, கிணறு மாதிரி. அந்த தண்ணி வந்து எல்லாருக்கும் பொதுதான். நல்லவங்களுக்கு போகுது, கெட்டவங்களுக்கு போகுது, அரசியல்வாதிக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ குழந்தைக்குன்னு கொஞ்சமா கொடுக்காது, பெரியவங்களுக்குன்னு ஜாஸ்தியா கொடுக்காது. இவன் பணக்காரன்னு சொல்லிட்டு நிறைய டேஸ்ட், எல்லாரும் அந்த தண்ணியை கொடுக்கும், அது இறக்க இறக்க சுரக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னா நம்மளோட இணைப்பு சரியா இருக்கணும், நம்மளோட நினைப்பு சரியா இருக்கணும். அப்போ மக்கள் என் மேல வச்ச நம்பிக்கையும் நான் மக்கள் மேல வச்சிருக்க நம்பிக்கையும், அந்த நெட்வொர்க் ஈக்குவல் நெட்வொர்க்ன்றாங்களா, அதை நம்பி தான் நான் பிறந்தேன். ஸோ அதுதான், அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க தான் என்னோட பலம். இந்த தளத்துல இருக்கிற 14 பேர் தான் என்னோட பலம். உங்களை நம்பி தான் நான் பிறந்துக்கிறேன். இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியும் தானே? ஓகே, சூப்பர் சூப்பர் குமார் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதுக்கடுத்து நீங்க என்ன திட்டுவீங்க, நான் தான் கடவுள். ஓகே, அன்பே சிவம் படத்துல சொல்லுவார் இல்லையா கமல், என்னை வெட்ட வந்துட்டு அந்த கத்தி எடுத்துன்னு வந்துட்டு சரி போயிடுச்சு போ, என்னால் எனக்கு மனசு வரல அப்படின்னு சொல்லிட்டு சந்தான பாரதி அலோவ் பண்ணும்போது 2 டைரக்டர் நடிக்கிற நடிப்பு இருக்கு பாருங்க, நடிப்போட உச்சபட்சம். அப்ப என்னன்னா, நீ தான் கடவுள், நான் கடவுள் படத்துல அதுதான் சொல்லுவாங்க. அதுதான். அப்போ நானே தான் கடவுள். எப்படி கடைசியா என்னையே நான் நம்புறேன்னா, நான் சாதாரணமா பிறக்கல, ஒரு நோக்கத்தோட பிறந்துக்கிறேன். அந்த நம்பிக்கை தான் அணிமொழி அகாடமியா வளர்ந்துருக்குது. நான் எது வந்தாலும் 5 பில்லர் 6 பில்லர் 7 பில்லர்னு 5 பேர் வந்தா 5 பில்லர், 4 பேர் இருந்தா 4 பில்லர், அப்படி வந்து குரூப் வச்சிருக்கேன். ஓகேங்களா? அப்போ 4 பில்லர் 6 பில்லர்னு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 பில்லர் இருக்கிறாங்க, தனித்தனி செக்மெண்ட். ஓகேங்களா? அது மாதிரி பில்லர்ஸ் எல்லாம் என்ன நம்புறாங்க, நான் அவங்கள நம்புறேன். ஹாப்பி பேரண்டிங் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல எவ்வளோ வாலண்டியர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ அணிமொழி அகாடமி பெருசா வளர்ந்துருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, என் மேல நான் வச்ச நம்பிக்கை, அவங்க என் மேல வச்ச நம்பிக்கை. இவர் கூட சேர்ந்து பயணிச்சோம்னா இந்த வளர்ச்சியில நமக்கும் ஒரு பங்கு இருக்கு, நமக்கும் ஒரு மேடை கிடைக்கும், அதுல 4 பேர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு பாருங்க. அதுதான் நான் என்னோட வளர்ச்சியா பாக்குறேன். அதனால நான் தான் கடவுள்னு சொல்றேன். உங்க எல்லாரையும் நான் உங்களையும் கடவுள்னு தான் நான் சொல்றேன். அன்பே சிவம் படம் நான் தான் கமலஹாசன் நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப வளர்ந்துருக்கு. வளர்ச்சிங்கிறது வேற யாரும் தரமாட்டாங்க சார், நாம தான் நம்மளை வளர்த்துக்கணும். ஆமாவா இல்லையா? நமக்கு நாமளே தூக்கி விட்டுருக்க, நம்மளே நம்மளை டேப் பண்ணி தோல் தட்டி கொடுத்துக்கலாம்னா வேற யாரும் நம்மளை வந்து இது பண்ணுவாங்க? யாரை நம்பி பிறந்தேன்னா, என் வளர்ச்சியை நம்பி. அந்த வளர்ச்சி தான் நான். ஓகேங்களா? நானே கடவுள்னு சொல்றேன்ல, அந்த கடவுள் தான் வளர்ச்சி, அந்த கடவுள் தான் முயற்சி, அந்த கடவுள் தான் பயிற்சி அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நம்பிக்கை வரும். என் மேல நான் வச்ச நம்பிக்கை, அந்த நம்பிக்கைன்ற வார்த்தை மேல நான் வச்ச நம்பிக்கை தான் இந்த வளர்ச்சிக்கு காரணம்னு நான் உணர்றேன். நேற்று நைட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். ஆனாலும் 12லிருந்து 12:10க்குள்ள கொஞ்சம் பெண்டிங் இருக்கிற இந்த பிபிடியை கம்ப்ளீட் பண்ணிட்டு சந்தோஷமா நான் தூங்குறேன். அப்படி இல்லைன்னா மனசுக்குள்ள ஏதோ ஒரு வருத்தம் இருந்துங்க இருக்கும். காலையில எழுந்து அந்த நேரத்துல பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஸோ அந்த 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 நிறைவு அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா, நம்மளோட டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் வரும். ஸோ இப்போ ரீகேப் என்னன்னா, ஸோ அன்பு அப்படின்ற ஒரு படிக்கட்டில் நான் முதல்ல காலை எடுத்து வச்சு அந்த படிக்கட்டில் முதல்ல நின்று, ஓகேங்களா, ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து பார்த்தோன்னா முயற்சி அப்படின்ற அடுத்த படிக்கட்டுக்கு நான் தாவறேன். அப்போ அன்பு முயற்சி ரெண்டும் சேர்ந்துக்குது. ரெண்டும் பக்க பலமா பலமா இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து 3ஆவதா ஒருத்தரை கூட்டின்னு வருது. அதுக்கு பேர் தான், அவருக்கு பேர் தான் பயிற்சி. அந்த படிக்கட்டுல ஏறுறேன்.
இவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்றாங்க. 3வது ஆள் வந்துடுறாரு பயிற்சின்றவர். அந்த பயிற்சி என்னால மட்டும் முடியல. நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். குருக்கள் நிறைய வராங்க. அவங்க சொல்றதெல்லாம் ஏத்து அவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் நான் செய்யறேன். அங்க எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதை பத்தி நான் எப்பவுமே காட்டிக்க மாட்டேன். அவங்க சொல்றது ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட புதுசா கத்துக்கிற மாதிரி கத்துப்பேன். அதனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த அன்பும் முயற்சியும் பயிற்சியும் ஒன்னா சேர்ந்து நெட்வொர்க்கிங் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஜேசி மூலமா எனக்கு கொடுக்குது. அதை நான் நிறைய பண்ணேன். அது பண்ணதால எனக்கு வளர்ச்சி கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். இந்த மைக்ரோ செகண்டை நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணி சந்தோஷப்பட்டு இருக்கிறேன். 6:05க்கு நான் கம்ப்ளீட் முடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். 6:04 ஆயிடுச்சு. நீங்களும் யாரையோ நம்பி பிறந்திருக்கீங்க. அந்த யாரோ அப்படின்றத அதையே நீங்களா உங்களையே மாத்திக்கிட்டீங்கன்னா, ஓகேவா? இன் எவ்ரி டே, இன் எவ்ரி வே ஐ எம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் பெட்டர் அப்படின்னு எமிலி கியூ சொன்ன கோட்டை ஞாபகப்படுத்தி கடைசியா உங்களையே நீங்க நம்புங்க. அதை விட பெஸ்ட் சாய்ஸ் எதுவும் இல்லை. நேற்றைய விவேக் ராஜாக்கு இன்றைய விவேக் ராஜா காம்படிட்டர். இன்றைய விவேக் ராஜாக்கு நாளைய விவேக் ராஜா காம்படிட்டர். நாளைய விவேக் ராஜாக்கு மறுநாள் விவேக் ராஜா. நான் இப்ப நாராயணன் சாரியோ குமரேசன் சாரியோ குமார் சாரியோ காம்படிட்டரா வச்சா அங்க கஷ்டம் வரும், சோகம் வரும், காம்படிஷன் வரும், சண்டை வரும். அதுக்கு பதிலா நீங்களே உங்களையே போட்டியாளரா நினைச்சீங்கன்னா நீங்க விழுந்தாலும் எழுப்ப ஒருத்தர் கூடவே இருப்பார், நிழல் மாதிரி இருப்பார். அது யாருன்னா அதுவும் நீங்களே தான். ஸோ விழுந்தவன் நீங்களே எந்திரிச்சுக்கலாம். இன்னொருத்தர் தூக்கி விட்டோன்னு விழுந்துனே இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், அங்கேயே தான் கிடப்பீங்க. ஓகேங்களா? அன்னைக்கு ஸ்ட்ரைக்கா இருக்கும், பந்தா இருக்கும். அதனால யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நீங்களே உங்களையே எழுப்பிக்குங்க. அதுதான் வந்து நிறைவுரை. நன்றி. ஸோ நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னா இந்த 5 படிக்கட்டு மூலமா வாழ்க்கையில நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பிறந்திருக்கேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. 6:05க்கு முடிச்சிட்டேன். நன்றி. நன்றி நன்றி நன்றி. இன்று 11வது நாள். யாரையும் நம்பி நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி 11வது நாள் ஒரு 10 பார்வை பார்த்தேன். 11வது பார்வை 10 பார்வையை விட வித்தியாசமான ஒரு பார்வை. நான் இந்த தலைப்பு வந்து அவங்க லைஃப்ல நம்ம எங்க இருந்து வந்தோம், இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கோம், எப்படி படிகளை கடந்து வந்தோம் சொல்லி ஒரு அற்புதமாக தனக்கே உரிய பாதையில ஒரு 5 படிகளை வைத்து முன்னேற்றம் என்ற மெயின் படியை தொடுவதற்கு இந்த விவேக் ராஜாவை வாழ்த்துகிறோம். நட்புலரி டீம் சார்பாக, நட்புலரியில் கலந்து கொண்ட எல்லோரும் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். முதலாவதாக தன்மானம் சார், நீங்க கான்ட்ராக்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க. சரவணன் சார் இருக்காங்களா? சரவணன் சார் தான் முதல்ல பேசுவார். சரவணன் சார் நீங்க பேசுங்க, அடுத்த தன்மானம் சார் பேசுவார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப அருமையா இருந்தது சார். ரொம்ப நிறைய எங்களுக்கெல்லாம் காலைக்கு பொழுதுல உத்வேகத்தை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சூப்பர் சார். அதே மாதிரி நீங்க இந்த பணி செய்யறேன்னு சொன்னீங்க, அதுவும் சிறக்க வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பு சார். வாழ்த்துக்கள் சார். சார் வாய்ப்புக்கு நன்றி சார். அடுத்து தன்மானம் சார். வணக்கம் சார். சாரி சார், நீ முந்திக்கிட்டேன். தப்பு. ஏன்னா ஆர்வக்கோளாறுன்னு சொல்லுவாங்கல்ல. வாழ்த்துதல்லையும் பாராட்டுதல்லையும் நன்றி சொல்றதுலையும் வணங்குறதுலையும் ஆர்வக்கோளாறுங்கிறது வந்து எல்லாருக்கும் வராது. அர்ப்பணிப்பு உள்ளவங்களுக்கு வரும், ஆதங்கம் உள்ளவங்களுக்கு வரும், ஆவேசம் உள்ளவங்களுக்கு வரும். அவங்க மேல ரொம்பவும் எப்படிங்க பற்றுதல் உள்ளவங்களுக்கு, பரிவு உள்ளவங்களுக்கு, உள்ளவங்களுக்கு, நிதானம் உள்ளவங்களுக்கு, நியாயம் உள்ள காலையில கவிதை பேசி தவறா நினைச்சிட வேண்டும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு அந்த நாலேஜ், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருடைய பவர்ஃபுல், ஒவ்வொருத்தருக்கு ஒரு தனித்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம விவேகராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா அணிமொழி இதெல்லாம் சொன்னார்ல, அப்படிலாம் இருக்குன்னு ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு படையை வைத்து சாதிக்க முடியும், ஒரு படையை சந்திக்க வைக்கவும் முடியும், ஒரு படையை வந்து அவங்களுக்கு வந்து கூட அழைச்சிட்டு வந்து நல்ல தன்னம்பிக்கையான பல வார்த்தைகளை சொல்லி நல்ல இணைப்பு பாலமாக இருக்க முடியும். அப்படிலாம் வந்துதான் ஆரம்பி நான் பிறந்து சொல்ல பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களை நம்புங்க, உங்க உடம்பு நம்புங்க, உங்க உறுப்பை நம்புங்க, உங்க குடும்பத்தை நம்புங்க, உங்க மனைவி நம்புங்க, உங்க பெற்றோரை நம்புங்க, உங்க குழந்தைங்க நம்புங்க, அக்கம் பக்கம் மேல் கீழ் அங்க உள்ளவங்க முதல்ல நம்புங்க. அப்புறம் வெளியில போய் நீ வண்டியில போகும்போது வண்டியை நம்புங்க. அது வண்டியில போனது பிற்பாடு சாலையை நம்புங்க, சிக்னல் நம்புங்க, சமுதாயத்தை நம்புங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சொன்னார் பார்த்தீங்களா. மக்கள் ஃபர்ஸ்ட் நம்பிக்கை. இன்னைக்கெல்லாம் ஒரு அரசியலா இருக்கட்டும், ஆட்சியா இருக்கட்டும்,
ஒருத்தவங்களுக்கு நம்ம அப்படியே உட்காந்துருந்தோம்னா யாருமே வராம இருந்தா நம்மளே எதுவும் பைத்தியம் ஆயிடுவோம். 4 பேர் வந்து பார்க்கும்பொழுது தான் வாங்கன்னு வரவேற்க முடியும், வெல்கம் பண்ண முடியும், சிரிக்க முடியும், சிந்திக்க முடியும். எல்லாமே அதே போல மக்கள ஃபர்ஸ்ட் நம்புங்க. இந்த மக்கள் தான் சமுதாயம், தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் அப்படிங்கிற மாரி வந்து இந்த 5 வகை கடமைகள், 5 வகை பொறுப்புகள் இதுதான் வந்து உங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. பஞ்சபூதங்கள் தான் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிற மாரி, பல உண்மையிலேயே சாருடைய பிபிடி பார்த்தீங்கன்னா, ஒண்ணொண்ணு வித்தியாசமா இருக்கும். ஒண்ணொண்ணும் ஒரு கருத்துக்களை சொல்லும். பாருங்க 5ஏ 5 பிபிடி தான் போட்டாரு. பார்த்தீங்கன்னா 30, 35 நிமிஷம் நீட்டா பண்ணிட்டாரு. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி சார். சார் உண்மையிலேயே மகிழ்ச்சி. நானும் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவர வாழ்த்துவத பத்தி. கடைசியில மக்கள் ஒண்ணு சொன்னாரு பார்த்தீங்களா? உண்மையிலேயே நான் ஒரு இது ஒண்ணு பண்றேன். குழந்தைங்களோட காப்பகம். அதோட அவங்க நம்பிக்கை. ஏன்னா அவங்க நாளைய நட்சத்திரம். அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் செய்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். வாழ்த்துக்கள். வணங்குகிறேன், மகிழ்கிறேன், நன்றி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நட்புறவுள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை வணங்கின்னு சொல்லிட்டு எங்களுடைய விவேகராஜ் சாருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார். நீங்க ஆர்வமா இல்லாட்டா கூட நான் எல்லார் பேரையும் சொல்லி நிச்சயம் ஒரு வரியாவது பேசணும்னு சொல்லி முதல்ல கையை தூக்கினவனை கூப்பிடுறாங்க. அப்புறம் எல்லார் பேரையும் சொல்லி அழைச்சி, ஏன்னா ஒரு பேச்சாளருக்கு கிடைக்கிறது என்னன்னா நம்ம கொடுக்குற ஃபீட்பேக் தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகுது. அதை வந்து இந்த நட்புணரி டீம்ல ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நிச்சயம் நீங்க விட்டாலும் சரி நான் விட மாட்டேன், அதை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து குமார் சார் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். அதாவது இந்த 10 நாளாக நான் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் வந்து எப்படி கஷ்டப்பட்டு தன்னம்பிக்கையோடு முன்னேறினாங்க அப்படின்றது தான் நான் இது வரைக்கும் பார்த்தேன். ஆனால் விவேக் சார் வந்து தன்னுடைய சொந்த கதையை சொல்லி ஆக்சுவலாக இந்த அரை மணி நேரம் ரொம்ப வைப்ரண்ட்டாக வந்து, ஆனால் சொந்த கதை சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு போர் அடிக்கும் ஆக்சுவலாக. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இந்த அரை மணி நேரம் பிபிடி அழகாக ப்ரெசென்ட் பண்ணார். ப்ரெசென்ட் பண்ணி அது ஒவ்வொரு பாயிண்ட்டாக ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னார். ரொம்ப நல்லா இருந்தது. அவர் எப்பவுமே சொல்றது என்னன்னா, முயற்சி, பயிற்சி, வளர்ச்சின்றது அதுதான் வந்து அவருடைய அடைமொழிக்கு, அவருடைய அகாடமிக்கும் அது வந்து ஒரு மோட்டோவா வச்சிருக்காரு. ரொம்ப பிரமாதம் சார். ரொம்ப அருமையா இருந்தது. இந்த முயற்சி, பயிற்சி, வளர்ச்சி வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சரி. அது இருந்தா நிச்சயமா எல்லாரும் முன்னேறலாம் அப்படின்ற கருத்தை ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி, நன்றி சார். அடுத்து மஞ்சுளா மேடம். Yes, sir. Thank you. Happy morning to all. Happy day. Happy connection. Today, especially, good morning to Mr. Vivek and Raj. Sir, today's session was very excellent, sir. நாம் என்ன டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உங்களை. டெய்லி ஒரு ஆங்கிளில் உங்களை வேறு இடத்துல பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ முயற்சி அது மட்டும் போயிட்டே தானே இருக்குது. ஹார்ட் ஒர்க், கண்டினியூஸ் பெர்சிவரன்ஸ், முயற்சி ஓடிக்கிட்டே இருக்குது. அக்கார்டிங் டு ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன மாதிரி. அப்போ அது எந்த இடத்துல வேணாலும் எப்படி போட்டாலும் அதோட பிரிவு வந்து எல்லா இடங்கள்லையும் அப்படி தான் ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ நான் ஸ்டாப் முயற்சி இருக்கிறதுனால எந்த டாபிக் எடுத்து நம்ம பேசினாலும் நம்ம எல்லா இடத்துலையும் ஷைன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய வேகம், உங்களுடைய உத்வேகம் இருக்குது. சார் சொன்ன மாதிரி பயிற்சி, முயற்சி, வளர்ச்சி அப்படின்னு தான் உங்களுடைய மோட்டோ. அப்படின்னா சச் ஏ கிரேட் வேர்ட்ஸ். அது எல்லாமே வாழ்க்கையில் நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தாலும் நீங்கள் உங்களுக்கான ஒரு வரையறையை அதை கொடுத்துக்கிட்டீங்க. ஸோ இது எல்லாமே இப்படி பிளான் பண்ணுற நீங்களாம் இன்னும் எந்த இடத்துக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறத எங்களால் சொல்ல முடியும். ஆனால் வந்து அவ்வளோ பெரிய விஷயங்கள்ல நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. எனவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் எஃபோர்ட்ஸ். எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நீங்கள் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய மோட்டிவேஷன் வந்து போய்கிட்டே இருக்குது. நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டடாக ஆகிட்டீங்க. இனி யாராலையும் அதை நம்ம நிறுத்த முடியாது. ஸோ உங்களோட மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு உங்களால் எல்லாம் முடியும்னு நீங்கள் உங்களுக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்குது. ஸோ வெரி இன்ஸ்பிரேஷனஸ். தேங்க்யூ சார் ஃபார் யுவர் வெரி குட் எஃபோர்ட்ஸ் அண்ட் கண்டினியூஸ் யூ ஆர் கோயிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி மேடம், நன்றி மேடம். அவர் அந்த 3ஐயும் வந்து அவருக்கும் வைத்திருக்கிறார், அவர் கூட சேர்ந்த எல்லாருக்குமே வச்சிருக்கிறாங்க. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கிற மாதிரி அவருக்கு. அடுத்தது சிவகனி மேடம் பேசுங்க.
அதுவே அயற்சியை தவிர்க்க அதுவே அடித்தளம். வழியை காட்ட வருவோர் பலரே வழியை காட்ட வருவோர் பலரே சுழியாய் நம்மில் சூழ்ந்தே வருவர். சுழியாய் நம்மில் சூழ்ந்தே வருவர். பயிற்சியும் நம்பிட பலனும் கையில். பயிற்சியும் நம்பிட பலனும் கையில். நன்றியை உதிர்க்க நலமாய் மாறும். என்றுமே ஏற்போம் அழகிய உணர்வை. பயிற்சியும் நம்பிட பலனும் கையில். நன்றியை உதிர்க்க நலமாய் மாறும். என்றுமே ஏற்போம் அழகிய உணர்வை. உறவுகள் கூட்டியே உயிர்ப்பை விதைத்தே. உறவுகள் கூட்டியே உயிர்ப்பை விதைத்தே. சிறகுகள் தானே சிலிர்த்திட வைக்கும். உதவிகள் உனக்கும் வழியை காட்டும். உதவிகள் உனக்கும் வழியை காட்டும். பதவிகள் தொடர்ந்து பலவாய் அமையும். ஒற்றுமை உயர்வை உனக்குள் கொண்டிட பற்றிட யாவரும் பாரில் உயர்வோம். ஒற்றுமை உணர்வை உனக்குள் கொண்டிட பற்றிட யாவரும் பாரில் உயர்வோம். யாரை நம்பி நான் பிறந்தேன். யாரை நம்பி நான் பிறந்தேன். ஊரோடு இயங்க உலகம் உய்யும். ஊரோடு இயங்க உலகம் உய்யும். சார் நன்றி அனைவருக்கும். அருமை அருமை. மீண்டும் நட்புலகையில ஒரு கவிஞரோட கவிதை கிடைச்சது. ரொம்ப நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு கவிதை, நல்ல ஒரு வாழ்த்து கவிதை. ரொம்ப நன்றி மேடம், நன்றி. உங்களோட முயற்சிக்கு நன்றி. அடுத்து சிவசங்கரி மேடம். லவ் இட், சூப்பர். நீங்க நீங்க என்ன கவிதை தான். தேங்க்யூ. உங்களோட கவிதை வந்து மிஸ்டர் விவேகன் ராஜுக்கு உழைப்புக்கு கிடைச்ச கிரெடிட்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. இது மாதிரி எல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது அவர் இன்னும் ஸ்டில் கோயிங், அவர் மட்டும் போயிட்டே இருப்பாரு. தேங்க்யூ தேங்க்யூ. உங்களை பார்க்கறதுலே ஹாப்பி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எழுதுறது கூட எழுதிட்டேன், படிக்கிறதுக்கு தான் ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்களேன். அடுத்தது சிவசங்கரி மேடம், உங்கள் கருத்து. தேங்க்யூ நாராயணன் சார். எக்ஸலன்ட் ப்ரெசன்டேஷன் சார். 5 ஸ்லைடை போட்டு அழகா வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப சூப்பர். நேற்று செஷன் முடிச்சுட்டு நைட்டு 12 ரீச் ஆகி காலையில் செஷன் கொடுக்குற உங்களோட டெடிகேஷன் ரொம்ப அருமையாக இருக்குது சார். சூப்பர். உங்களை பார்த்து நிறைய கற்றுக்கணும். வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் கிடைச்சி நல்ல சக்ஸஸாக ஃபுல்லாக வந்து எங்களுக்கெல்லாம் அப்படியே விவேக் சாரா எங்கே அவங்க பக்கத்தில் நிற்க முடியுமா அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்த பதவிக்கு வருவீங்க. உயர்ந்த இடத்துல வரணும்னு வாழ்த்துறேன். அனிமலி அகாடமி உருவான கதையை சொன்னீங்க. சூப்பர். யாரையும் நம்பி நம்ம இல்லடா, நமக்கு நம்மளே அவனை உருவாக்கணும், அதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொன்னது சூப்பரா இருந்துச்சு. 5 ஸ்லைடுமே செம்ம. கடைசியா வளர்ச்சியை பத்தி சொன்னது, வளர்ச்சியா முடிச்சது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் சார், எக்ஸலண்ட். செம்ம. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்னும் பல படிக்கட்டுகள் மேல முன்னேறி பெரிய லட்சியத்தை அடையணும் சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ நாராயணன் சார். நன்றி நன்றி மேடம். அடுத்து சேகர் சார், தங்கள் கருத்து.